மச்சான் மச்சான் ஷோ கடவுளே, மறுபடியும் முதல்ல இருந்தா என்னடா உன் பிரச்சனை? என்ன மச்சான், என்னடா பிரச்சனை சொல்லி தொலைடா. அனு அனு, சொல்லுங்க, கேக்குது. என் பொண்டாட்டி நாளைக்கு காலையில ம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்க மாதிரி இருக்கு தெரியுமா? ம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன், ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்னால வெயிட் பண்ணவே முடியல. ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி பயமாவும் இருக்கு, பதட்டமாவும் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடந்துடணும். உனக்கு எப்படி இருக்கு? அதேதான் எனக்கும். மனசுக்குள்ள என்னென்னமோ தோணிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியா நடந்துரும்னு நினைக்கிறேன். ரகு, என்ன லூசே? ரகு, என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? எப்பவுமே சொல்ற பதில் தான். எல்லாரை விட உன்னதான் பிடிக்கும், போதுமா? எப்பவுமே. உண்மையாவா? உம் உண்மைன்னு சொல்லலாம், பொய்யன்னு சொல்லலாம். என்ன சொல்றீங்க? பொய்யா? அப்ப என்ன பிடிக்காதா? அப்ப என்ன தாண்டி வேற யார் உங்களுக்கு பிடிக்கும்? ஒருத்தி இருக்கா. என்னது, ஒருத்தியா? யாரு? சரி சரி, கோவமா இருக்காத. சிரிச்ச முகத்தோட கேக்குறதுனால சொல்றேன். என் பொண்ணு. ஆ, இன்னும் கல்யாணமே ஆகலையா? அதுக்குள்ள பொண்ணா? பார்க்க வர்றது பொண்ணா பையனான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றது பிரியாவும் முத்துமாரி பண்ணா கூட ஒரு நியாயம் இருக்கு. இன்னும் கல்யாணம் கூட முடியல, அதுக்குள்ளே சொல்றீங்க? உங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாதா ரகு? ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? இது என்னடி குத்தா இருக்கு? எப்படியா இருந்தாலும் குழந்தை பிறக்க தானே போகுது. ம் அதுல என் பொண்ணுன்னு நான் சொன்னேன். பொண்ணுலாம் இல்ல, பையன்தான். ஆ, இப்ப நீ மட்டும் சொல்லலாமா? ஆமா. எப்படியாச்சும் எனக்கு ஒரே ஒரு பொண்ணை மட்டும் பெத்து கொடுத்துரு, சரியா? அதுவே போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஆஹா, முடியவே முடியாது. ஆனு, உன்கிட்ட வேற என்ன கேட்டேன்? ஆஹா, முடியவே முடியாது. அனுமா? ஆமா, ஃபர்ஸ்ட் பையன், அதுக்கப்புறம் தான் பொண்ணு. மொத்தம் 2 பாப்பா. அனு, ஆமா. நீ எப்படியும் பேசுற ரொமான்டிக்கா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. என்னன்னா, இப்ப பாருங்க, உங்க வீட்லயே எடுத்துக்கோங்க. ரேஷ்மா அக்கா இருக்காங்க, அப்ப நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா நீங்க என்ன போவா செய்வீங்க? உங்க வீட்டை விட்டு போக மாட்டீங்கல்ல. ஆனா ரேஷ்மா அக்கா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா உங்க அப்பா அம்மாவை நீங்க பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில தானே. ஆனா என்ன எடுத்துக்கோங்களேன், எங்க அம்மாவை யார் பாத்துப்பாங்கன்னே தெரியாது. நான் பாத்துப்பேன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா எப்பவுமே அவங்க கூட இருக்க முடியாதுல்ல. இது நம்மளுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. இன்னொன்னு, எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லை. ஆனா அந்த குறைய முத்து மாதிரி தெரியாத அளவுக்கு பாத்துக்கிட்டான் என்ன, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க வேணும் இல்லையா? இவ்ளோ விவரமா பேச தெரியுமாடி உனக்கு? இதுக்கு மேலேயும் பேசுவேன். அப்படியா? ஆமா. ஆமா, ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன கேளுங்க, நான் எப்ப தப்பா எடுத்துப்பேன்னு சொன்னேன்? நீங்க ஏதாச்சும் கேட்டு நான் கோச்சிக்கிட்டு இருந்திருக்கேனா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. என் ரகு என்ன கேட்டாலும் செய்வேன். ஆமா. செய்யற அளவுக்குலாம் இல்ல, ஒரு பர்சன் பத்தி கேட்கணும்னு நினைச்சேன், அதான். யாரு? அது கார்த்தி. கார்த்தியா? ஆமா. அதுக்கப்புறம் என்னைக்காச்சும் பிரச்சனை வந்துச்சா? இல்ல, கார்த்தி வரவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. ராகுல் கிட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கேன். நான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு கார்த்தி கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கீங்க? சரி, போவோம். கார்த்தி நல்லவன் தாங்க. ஏன் இப்படி பண்றான்னு தான் தெரியல. ஆனா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். அதான் இப்படிலாம் பண்றான். அது லூஸ். அவன் கொஞ்சம் அப்படிதான் கோவம் வந்துட்டுன்னா ஏடா கூடமா பண்ணுவான். ஆனா அவனுக்கே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நம்ம கிட்டே சாரி சாரின்னு கெஞ்சுவான். தெரியுமா? ரொம்ப நல்லவன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா என்ன, கொஞ்சம் முன்கோபம் அதிகம். ஆ, முன் கோபத்துல தனியா இருக்க பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணுவாங்களா? அன்னைக்கு பிரச்சனை பண்ணணும்லாம் வரல அவன். உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் சொல்ல வந்தான். நான் கட்டி ஓகே சொல்லியிருந்தேன்னா அவன் அமைதியா போயிருப்பான். உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னானா, அதனாலதான் அவன் பிரச்சனை பண்ணான். ஓ, அப்ப நீ என்ன சொல்ல வர செய்வா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு, அப்படித்தானே? ஆமா, சொல்லுவேன். சரிடி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், போ. எந்தி போ. போவாங்க போவாங்க. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு மனவேலையில உட்கார வச்சுட்டு போனா போவாங்களா? உங்களை கொன்னுருவேன். விவரமா இருக்க நீ. போ சொல்ல மாட்டாங்கன்னு திமுறா பேசுற. நாளைக்கு இருக்குடி உனக்கு. சீ, வாங்க. சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு பேசுவான் அவன்கிட்ட. சரி. அனுமா, அம்மா இருமா, எந்திக்க. வாங்கம்மா.
உட்காருங்க உட்காருங்க, வேண்டாம். இவ்வளவு நேரம் நின்று போட்டோ தானே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, கீழே நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்பதான் யாருமே இல்லையா, எல்லாம் சாப்பிட போனாங்களா, அதான் சரி அனு கிட்ட பேசிட்டு அப்படியே உங்ககிட்டயும் பேசிட்டு போலான்னு வந்தேன் தம்பி. ஐயோ, இப்பதான் போட்டோகிராஃபரும் சாப்பிட போறேன்னு போனாரு. இதோட காலையில தான் போட்டோ எடுக்க முடியும். கொஞ்சம் வந்திருக்கலாம்லம்மா முன்னாடியே, நம்ம எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருந்திருக்கலாம்ல. எங்க அப்பா, எங்க அம்மா, ரேஷ்மா எல்லாருமே போட்டோ எடுத்துட்டாங்க. நீங்க மட்டும்தான் வரல. அனு எத்தனை வாட்டி முத்துமாரி கிட்ட சொல்லி அனுப்பிட்டா தெரியுமா? நீங்க எங்க போனீங்க, ஏன் வரல? தம்பி, ஊர்ல எப்பவுமே தனியா இந்த ரிசப்ஷன் வைப்பாங்கல்ல, அதை நாங்க வைக்கல பார்த்துக்கோங்க. அதான் சரி இங்கனே எல்லாருமே அப்படி வேன் பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டோமா, எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னே கொஞ்சம் அலைச்சலா ஆயிட்டுப்பா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏம்மா, ஊர்லயே வச்சிருக்கலாம்ல, செலவாகிறது நான் பாத்துக்கிட்டு இருந்திருப்பேனே. அப்படி இல்லை தம்பி, ஊர்ல வச்சோன்னா ஏதாச்சும் ஏடா கூடமா பேசுவாங்க. அது மாதிரி இல்லாம அந்த ஒரு பையன் வேற பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான், போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போயிருக்கோம். யாராச்சும் எதனா ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லுவாங்க, இங்கன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் வரும், அப்படியே பார்த்துட்டு போயிருவாங்க. அதனாலதான். அம்மா நீ வந்திருக்கலாம்ல, எவ்வளவு வாட்டி முத்துமாரி கிட்ட சொல்லி சொல்லி விட்டேன் தெரியுமா, நீ ஏன் வரவே இல்லை? ஒரு போட்டோ கூட எடுக்கவே இல்லை, போமா. இதுல என்னமா இருக்கு, காலையில கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மாவ கழுத்துல தாலி ஏறின கையோட ஒரு போட்டோ எடுத்து என் வீட்டுல நல்ல பெருசா மாட்டிடுவேன். ரெண்டு பேருக்கு நடுவுல நின்று ஜம்முன்னு என்ன நின்று அப்படியே அழகா எடுக்கணும். இதுதான் என்னுடைய ரொம்ப நாள் ஆசையே. கண்டிப்பா அதே மாதிரி எடுப்போம்மா. இப்ப வாங்க ஒரு போட்டோ எடுப்போம். ஐயா தம்பி இருக்கட்டும், இப்ப வேண்டாம். ரெண்டு பேரும் சாப்பிடவே இல்லையா, நேரம் வச்சு பார்த்தீங்களா, அதான் சாப்பிட கூப்பிடலான்னு வந்தேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, எல்லாரும் படுக்க வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வாங்க ஒரு வாய் சாப்பிடுவோம். அத்தை, நீங்க இங்க என்ன பண்றீங்க? பொண்ணு மாப்பிள்ளைய சாப்பிட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்காங்க, இவங்களை மறந்துட்டோம் பத்தியா, அதான் ஒரு வாய் சாப்பிடலாம். மணி 11 ஆயிட்டு, இதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து படுக்க வைக்க வேண்டியதானே. காலையில வர பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணிக்கெல்லாம் தாலி கட்டு, எங்கிருந்து எந்தி அதுக்கப்புறமா தூங்கின மாதிரியே இருக்காது. அதுதானதையும் கூப்பிடலான்னு வந்தேன். அம்மா எப்பவுமே அம்மா தான். பிள்ளைங்களை எப்படி எல்லாம் யோசிக்காங்க பாருங்க. அணுக்காண்டி தானே வந்தீங்க, அவ பசி தாங்க மாட்டான்னு சொல்லி. ஆமாயா, அவ ஒரு நாளும் பசி தாங்க மாட்டா. சண்டை பட்டா கூட என்ன பண்ணுவா, தனியா போயிட்டு எடுத்து வச்சு தின்னுட்டு போய் படுத்துருவா. நான் சாப்பிட சொல்லி கூப்பிடுவானா, எனக்கு சோறே வேண்டாம்னு சொல்லுவான். ஆனா சோத்து சட்டியை போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஜாலியா இருக்கும். இவளுக்காண்டி தான் சாப்பாடு எடுத்து வச்சிருப்பேன். யாரடி சாப்பிட்டான்னு கேட்டா பூனை சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுவா. இவர அந்த பூனை வேலையை பார்த்துருப்பா. எம்மா யாமா இப்பெல்லாம் சொல்றா, ரகு என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எம்மா அம்மா நீங்க சொல்லுங்க. என்னத்த சொல்ல, நிறைய குறும்புத்தனம் பண்ணுவா, நல்லா வாழ பண்ணுவா சின்ன வயசுல. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் அப்படியே அமைதியா ஆயிட்டா, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இவங்களுக்கும் இவளுக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லி. காலேஜ் படிக்கும் போது அந்த சண்டையில முடியெல்லாம் எடுத்துட்டு போய் வெட்டிக்கிட்டு வந்துட்டா. எம்மா ஏமா இப்ப பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, விதி. தம்பி, என் பிள்ளைய ரொம்ப செல்லம் போல வளர்த்துட்டேன். வசதி இல்லைன்னா கூட கஷ்டம் தெரியாம தான் வளர்த்தேன், ஒரு நாளும் கஷ்டப்படாம தான் வளர்த்துருக்கேன். அதே மாதிரி என்னைக்கும் வளர்த்துறியா என் பிள்ளைய? அனு, ஸ்டேஜ்ல இருக்கும்போது அழுவாதமா, யாராச்சும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அத்தை, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? வாங்க. ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க பார்த்த அளவுக்குலாம் என்னால பாத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அணுவை எப்பவுமே கஷ்டப்படுத்தாம நான் பாத்துப்பேன். என்ன நம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கல்ல, அந்த நம்பிக்கையை நான் என்னைக்குமே கெடுக்க மாட்டேம்மா. என்ன நம்புங்க, சரிங்களா? தம்பி, அப்ப இல்லாத பிள்ளையா, கேட்க ஆள் இல்லாத குடும்பம் சொல்லி யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை. உங்களை நம்பிதான் கொடுக்குறேன். ஒரு வாயில 1000 பேச்சு கேட்டுதான் கொடுக்கேன். எப்படியாச்சும் என் பிள்ளைய மட்டும் நல்லபடியா பாத்துக்கோங்க. என் பிள்ளை காசு பண்ணலாம் கேட்காதியா, 3 வேளை சோறு போட்டு என் பிள்ளைய கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கிட்டாலே போதும். என்ன கூட நீங்க எதுவுமே கண்டுக்க வேண்டாயா, நான் என் காலம் முடிஞ்சிட்டு இதுக்கு மேல நான் பாத்துப்பேன். என்னம்மா நீங்க பேசுறீங்க? எங்க அம்மா அப்பா எப்படி எனக்கு முக்கியமோ அதே மாதிரியே தான் நீங்களும், சரிங்களா? ஆனும் இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். எங்க அம்மா பாருங்க தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நீங்க எதுக்கு இப்படிலாம் நினைக்கீங்க? எங்க கூடயே எங்க வீட்டுக்கு வாங்க. ஐயோ தம்பி, நான் அதுக்காண்டிலாம் இவ்வளவு நேரம் பேசலையா. என் பிள்ளைய மட்டும் நீ நல்லபடியா பாத்துக்கோ, மத்தபடி எனக்கு இது வேற எதுவுமே தேவையில்லை. இங்க பாருங்கம்மா, அழுகாதீங்க. நீங்க அழுதீங்கன்னா கண்டிப்பா உங்க பொண்ணை நான் கொடுமைப்படுத்துவேன். தம்பி, ஆமாம்மா, இப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்ன, ஸ்டேஜ்ல நின்று 2 பேரும் அழுதிய மானத்தை வாங்குறீங்க. அப்போ இவன் கெட்டவன் தான் என்ன எல்லாருமே இப்ப நினைச்சிருப்பாங்க. அப்ப நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேனே. தம்பி ஏன் தம்பி இப்படி சொல்றீங்க? நான் அழுவல தம்பி, அதுவா கண்ணுல தண்ணி வருது. அது எப்படி வரும்? வரக்கூடாது. சரி தம்பி, வராது. எம்மா சொல்ற கேளுங்கம்மா, தயவு செஞ்சு அழுவாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க கால்ல வேணா விழுவா? உங்க கால்ல விழுந்து கேட்கேன், அழுவாம இருங்கம்மா ப்ளீஸ்மா. எப்பா, அம்மா மூஞ்சில அழுவ பார்த்தோன்னே அழுவ வந்துருது, சிரிப்பை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருது. அப்படியே கண்ணாடி தான் ரெண்டும். எப்பா தம்பி, நீ சொன்ன மாதிரி உடனே அழுவ நிறுத்திட்டேன். ஆமா, என் பிள்ளையை எப்பவுமே கண் கலங்காம பாத்துக்கணும், அது உன்னுடைய பொறுப்பு தான். ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் உன்கிட்ட தான் கேட்பேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் நல்லபடியா பாத்துப்பேன். சரி வாங்க சாப்பிட போவோம், நேரமாச்சு.
ஆ சரி. முத்துமாரி, நீ அவங்கள கூட்டிட்டு முன்னாடி போ, நான் அனுவை கூட்டிட்டு பின்னாடியே வரேன். ஆ சரி. நீங்க ரொம்ப நேரமா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எங்க அம்மா போய் 1/2 மணி நேரம் ஆயிடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடுற மாதிரி இருக்கும். எங்க அம்மா இப்பதான் சாப்பிட கூப்பிட்டாங்க, வாங்க சாப்பிட போவோம். நல்லவ மாதிரி நடிக்காத சரியா? அம்மைய பார்த்த உடனே அப்படியே தார தாரையே கண்ணுல இருந்து ஊத்துது. ஆ, ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன? ரகு என்ன நல்லாதான் பாத்துப்பான்னு சொல்லி குறைஞ்சா போயிருவ. ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடி? ஆ, உன்கிட்ட நல்லா தானே பேசுறேன், நல்லா தானே பழகுறேன். ஒரு வார்த்தை சொன்ன என்னடி? ரகு என்ன நல்லா தான் பாத்துப்பாங்கன்னு குறைஞ்சா போயிருவ நீ. நீங்க இன்னும் என்ன நல்லாலாம் பாத்துக்கவே இல்லை. சும்மா பேசுறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆம்பளைகளும் இப்படிதானே என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு தெரியுமா? அவ சொல்லியிருக்கா, கல்யாணத்து வரைக்கும் இப்படிதான் தாங்குவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்மள மதிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன எப்படி பாத்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியும். இப்பவுமே எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் நல்ல விவரமா பேசு சரியா? பேச வேண்டிய இடத்துல பேசிடாத. வாய் அப்படியே மூடிக்கிட்டு இருந்துருவ, அப்படிதானே? இப்ப எதுக்கு என்ன சும்மா சும்மா திட்டுறீங்க நீங்க? நான் எங்க அம்மா கிட்டே சொல்லிடுவேன். போ, போய் உங்க அம்மா கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணு போ. ராகு, பின்ன என்னடி? எவ்வளவு ஆசையா கல்யாணம் பண்ணிக்க போற உன்னை. ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன உனக்கு? எல்லா இடத்துலயும் என்ன விட்டு கொடுத்துரு. ம், நான் மட்டும் உன்னை விட்டு கொடுக்காம இருக்கணும். ஆனா நீ என்ன ஈஸியா விட்டு கொடுத்துருவ எல்லா இடத்துலயும், அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மாக்கு தெரியும் அம்மா நீங்க என்ன நல்லாதான் பாத்துப்பீங்கன்னு சொல்லி. இதனால எங்க அம்மையை விட்டு நான் போறேன்ல, அதான் எங்க அம்மைக்கும் அழுக வந்துட்டு. எங்க அம்மா அழுததை பார்த்து எனக்கும் அழுக வந்துட்டு. நீங்க உங்க அம்மாவை பிரிஞ்சு இப்படி இருக்கணும்னு சுச்சுவேஷன் வந்தா அப்போ உங்களுக்கு தெரியும். அதான்டி, வாய் கொழுப்பு அதிகமாயிட்டுடி உனக்கு. இருக்கட்டும், உனக்கு இருக்கு. என்ன இருக்கு? நாளைக்கு தெரியும். சீ, இதெல்லாம் மட்டும் புரியும் இந்த மேடத்துக்கு. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க அம்மா இருக்கும்போது நல்ல மாதிரி பேசிட்டு, எங்க அம்மா இல்லாத மாதிரி இப்படி என்ன மிரட்டுறீங்களா? எங்க அம்மா வரட்டும், உங்களை நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? என்னை இவன் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லுவேன். சொல்லுவடி சொல்லுவ. விட்டா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டே கொடுப்ப நீ. நீ எப்படியப்பட்ட ஆளு? அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏன் என் மேல அவ்வளோ லவ்வா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ ஈஸியா வெளியே வந்துடுவேன். அதான். அதை விட பெரிய பனிஷ்மெண்டா தருவா உனக்கு. என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத, புரியுதா? நான் எப்படி உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன்? முன்னாடியே சொல்லி வைக்கிறேன், மவனே. ஏமாத்தணும்னு நினைச்சேன், காலி ஆயிடுவேன். நல்ல விவரமா பேசு. அத சொல்றல, என்கிட்ட நல்லா பேசுவேன். பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டேன். எங்க அம்மாவை கூப்பிடுறேன், பேசுறியா இந்த மாதிரி எல்லாம்? ரகு, ஏன் இப்பெல்லாம் சொல்றீங்க? உங்க அம்மாலாம் வேண்டாம். லூசு, சும்மா தான் சொன்னேன். எங்க அம்மா அண்ணோடனே அவ்வளவு பயம் வருதா உனக்கு? ஆமா, எங்க வீட்டுலதான் சொல்லி விட்டாங்க, அத்தை கிட்ட எல்லாம் மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப புருஷங்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்னு சொல்லல, அப்படிதானே? சொன்னாங்க, ஆனா அப்படி தோண மாட்டேங்க. தோணாதுடி, தோணாது. உனக்கு எப்படி தோணும்? என்ன பார்த்தாதான் உனக்கு கிறுக்க மாதிரி இருக்குல்ல, அப்ப எப்படி தோணும் உனக்கு? சி, வாய முட்றா. கட்டிக்க போறவன யாராச்சும் டா சொல்லுவாங்களா? உன்னை என்ன சொல்ல சொல்லியிருக்கேன்? மாமான்னு கூப்பிட சொல்லியிருக்கல, ஒரு நாளாச்சு கூப்பிடுறியாடி? நீ முதல்ல எனக்கு தாலி கட்டி பொண்டாட்டியாக்கிக்கோ, அதுக்கப்புறம் கூப்பிடுறேன். அப்ப இருக்குடி உனக்கு. சி, போடா. டா அவ்வளவு உன்னை. ஐயோ, அது வீடு இல்ல, ஸ்டேஜ். அமைதியா இருங்க. ஸ்டேஜா போச்சு. நாளையில இருந்து என் கூட தானே இருக்கணும், அப்ப இருக்கு உனக்கு. போங்க. சரி போமா. கூப்பிட்டு 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம், போற மாதிரி தெரியல. ரகு, நீங்க சொன்ன மாதிரி நேரம் ரொம்ப ஃபாஸ்டா போகுது பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு கல்யாணம் நாள் கூட இல்ல. அவர் தான் அதிகபட்சம் ஒரு 6-7 ஹவர்ஸ் இருக்குமா? நம்ம 2 பேரும் புருஷன் பண்டாட்டி அப்படி ஆகுறோம் என்ன? லூசி, பதட்டத்துல மாத்தி சொல்லாதடி. நான் தாண்டி புருஷன், நீ தாண்டி பொண்டாட்டி. சரி சரி சரி, பொண்டாட்டி புருஷன். இப்ப கரெக்டா சொல்லிட்டேனா? வந்து தொலை. உன்னை என்னென்னலாம் பண்ண போறேன்னு உன்னை வச்சுக்கிட்டு. ரகு, எனக்கு ஒரு டவுட். என்னடி பொண்டாட்டி? நீங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் போயிருவீங்களா நைட்டு? நைட்டு எவ்வளோ வேலை இருக்கும், ஹாஸ்பிட்டல்லையா வேலை செய்வாங்க? சி, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எடி லூசு, இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி விட்டுட்டு யாராச்சும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வேலை செய்வாங்களா நைட்டு? அப்ப என் கூடயே தானே இருப்பீங்க. உன் கூடயே இருந்துக்கிறேன். அப்ப ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடிடுவோம். ரகு, பின்ன என்னடி? சொல்லுங்க. லூசு, காலையில போக மாட்டேனா? நீங்க எப்பவுமே நைட்டு தானே போவீங்க, அதான் கேட்டேன். சரி சரி, வா. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப போய் சாப்பிடுவோம். சாப்பாடு இருக்கானே தெரியல, பசிக்குது பயங்கரமா. நீ வரும்போதே சாப்பிட்டு வந்துட்ட தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் உட்காந்து நல்லா தெம்பா பேசிக்கிட்டு இருக்கியே.
சீ வாங்க. என்ன சாப்பிட்டு வந்த? அதில் ஒன்றும் சாப்பிடல, வாங்க போவோம். சரி வா. இங்க பாருடா கார்த்தி, சத்தியமா நான் உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் பாத்துக்கோ. முதல்ல அதை பண்ணுடா. தேவையில்லாம இந்த லவ் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, ஊர்ல உலகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ லவ் பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு லவ் தான்டா நான் பண்ணேன். ஆனா அந்த ஒரு லவ்வும் எனக்கு புடுங்கிட்டு போயிடும்னு நினைக்கவே இல்லைல்ல. நீ தானே வேண்டுன, எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கு இந்த லவ்வே செட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீ தான் வேண்டியிருப்ப. எந்த கோவில்ல போய் வேண்டுனா உண்மையே சொல்லு. மாரியம்மன் கோவிலுக்கு கூழ் ஊத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன், இவன் லவ் புடுங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி. போதுமா? அட பாவி, உன்னை போய் இத்தனை நாள் உண்மையான ஃப்ரெண்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைல்ல. இங்க பாருல, இதோட உங்க அம்மா 25 ஃபோன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம போலன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துருவாங்கல்ல. என் பையனை இவன் கடத்திட்டு போயிட்டான்னு கேஸ் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. ஆமா, நீ தானே என்ன கொடுமைப்படுத்துற. ஏதோ உங்க அம்மா நான் உன்னை கூட்டிட்டு வந்து குடிக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே. வந்ததுல இருந்து ஒரு சொட்டு வாய் கூட என் வாயில போல. ஆனா நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. பாக்குறதுக்குதான் டெரரா கத்திக்கிட்டு இருக்கேன். உள்ளெல்லாம் அப்படியே பதட்டமா இருக்கேன், விட்டு அழுதுருவேன். யாம்ல எப்படி பண்றேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு இன்டர்வியூல, நல்ல சம்பளத்தோட நல்ல வேலையில அமைதியா வாழே போவோம். ஆமா, வாழ்க்கையே போச்சு. இதுக்கப்புறம் வேலைக்கு போனா என்ன, போகலன்னா என்ன? உனக்கு என்னப்பா, நீ பேசுவ. நீ ஐடில வேலை செய்யற, கை நிறைய சம்பாதிக்கிற. நான் அப்படியா 20,000 சம்பளத்துக்கு மிஷினை ஒட்டிக்கிட்டு இருக்கேன். கிடைச்ச வேலை கூட விட்டுட்டு உன் கூட வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க மாதிரி என்ன செருப்பாலேயே அடிக்கணும். மச்சான், என்னடா மச்சான், இங்க பாரு. இன்னொரு வச்சு மச்சான் மாமா நீட்டு இருந்தா வாயெல்லாம் உடைச்சிருவேன். அவ்வளவுதானடா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நான் போறேன், விடுறா சாமி, ஆளை விடுறா. இததாண்டா அவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்க நீ, ஆனா போக மாட்டேங்கியே. ஏன் சொல்லு. என் மேல அவ்வளவு லவ்வா உனக்கு? உன்னை லவ் பண்ணி நான் என்ன பண்ணுறது? கருமம். தயவு செஞ்சு வாழை யாழை இப்படி என் உயிரை வாங்குற போட்டு. மச்சான், லவ் யூடா மச்சான். ஷோ, கடவுளே முருகா, இவனை பேசாம போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலே போய் உட்காந்துருவா. ஜெயில உட்காந்தா கூட சோறு கூட ஃப்ரீயா தான் தருவாங்கன்னு நினைக்கேன். அங்க இருக்க வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு நிம்மதியா வச்சு இருப்பேன். ஆனா உன் கூட சேர்ந்ததுல இருந்து நிம்மதினே ஒண்ணு இல்லை என் வாழ்க்கையில. மச்சான், நான் லவ் யூ சொல்றேன், நீ சொல்லே மாட்டேங்க. உன் மூஞ்சி முகர கட்டைக்கு லவ் யூ தான் ஒரு கேடு. ஆமா, ஆளை பாரு ஆளை. நான் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா கே மாதிரியே இருக்கு உனக்கு. உனக்கு லவ் யூ சொல்லிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மச்சான், சீ, என்ன இப்படிலாம் நினைக்காத நீ. ஆமா, நான் ஒன்னும் அப்படிலாம் இல்லை. ஆளை பாரு ஆளை. நான் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். லவ்ன்றது அன்புடா மச்சான். அன்பு யார் மேல வேணா வரலாம். அது வேற ஃபீலிங், இது வேற ஃபீலிங். நீ குடிச்சிட்டு இந்த மாதிரி தத்துவம் பேசுறதெல்லாம் உன் வீட்டுல யாருக்கையாச்சும் கூட்டிட்டு வந்து தத்துவம் பேசு. அப்படி இல்லைன்னா உன் அப்பா மாரிமுத்து இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு வந்து தத்துவம் பேசு. என்ன விடுறா சாமி. மச்சான், என்னடா சொல்லி தொலைடா. லவ் யூடா. லவ் யூ, போய் தொலை. உன்னை விட்டுட்டும் போக முடியல, இருக்கவும் முடியல. யாழ என்ன இப்படி கொடுமைப்படுத்துற. நீதான் மச்சான் என்னுடைய உயிர் தோழன். ம் நான் உன்னுடைய உயிர் தோழன், நீ என் உயிரை எடுக்க வந்த தோழன். மச்சான், ரைமிங்லாம் நல்லா பலமா இருக்கே. ஷோ, கடவுளே, இந்த பார் வேற எப்பதான் மூடுவான்னு தெரியல. இவனுங்க கூட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாட்டானுங்களே. என் நேரமா என்னன்னு தெரியல. மச்சான், அவனுக்கு தெரியாதா? இது 24 ஹவர்ஸ் பார், தெரியுமா? அதனாலதான் உன்னை எங்க கூட்டிட்டு வந்தேன். அட பாவி, பிளான் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்க நீ. உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? உன் கூடயே ஒருத்தன் சுத்துவானே சுஜித், அவனை கூட்டிட்டு வர வேண்டியதானே? மச்சான், அவனை பத்தி பேசாத. அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், குடிச்சிட்டு பாதிலே விட்டுட்டு போயிடுவான். ஆனா நீ அப்படி இல்லை, குடிக்க மாட்ட. ஏன்னா நீ என் மச்சான். என்னை கூட்டிட்டு போனன்றதுனால குடிக்காம என் கூடயே இருப்ப. ம் நான் தானே இழிச்சவாயன். பின்ன பேசு. நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உனக்கு போதை அதிகமாயிட்டு, இதுக்கு மேல வேண்டாம், கத்தி வா, எந்தி வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கா? அணுவை பார்க்கணும்னு சொன்னேன். இங்க அந்த மண்டபம் இருக்குல்ல, ஆர்எஸ்கே, பெரிய மண்டபம், ஏசி மண்டபம், அந்த மண்டபத்துல கல்யாணமா? ம் அதனாலதான் அவன் கூட போயிட்டான்னு நினைக்கேன். அணுவை பத்தி தப்பா பேசாத. ஆமால, தப்பா பேசக்கூடாது. ம் நம்மளுக்கு வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது, புரியுதா?
சரி மச்சான் சரி சரி மச்சான் சரி நீ சொன்னா கேட்டுக்கிறேன். பைத்தியக்கார மாதிரி உளராத, வந்து தொலை போவோம். டேய், இங்க ஒருத்தன் குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்கேன். போவோம் போவோம் நிக்கிட்டு இருக்கா. உக்காந்து கேளு என்ன சொல்றேன்ட்டு. அந்த ஆர்எஸ்க்கு பெரிய மஹால், அதுல கல்யாணமா தெரியுமா உனக்கு? அதுல இன்விடேஷன் இருந்தாதான் உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்களாம். உனக்கு கொடுத்தால இன்விடேஷன்? கொடுத்திருக்க மாட்டா, ஏன்னா நீ ஏன் கூட சுத்துறல. ஆனா தெரியுமா, கூட படிக்கிற சவிதாக்கெல்லாம் கொடுத்துருக்கா. ம் அந்த பானுமதி சோடா புட்டி அவளுக்கெல்லாம் கொடுத்துருக்காடா. எனக்கு கொடுக்கலடா ஒரு பத்திரிக்கை. கொடுத்தாதான் நீ போய் நிறுத்திடுவிய கல்யாணத்தை, அதனாலதான் கொடுத்துருக்க மாட்டா. கரெக்டா மச்சான், நீ தாண்டா என்ன தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கா. உன்னை புரிஞ்சு வச்சுக்கணும். ஷோ, நீ பைத்தியக்காரா, யாழ எப்படி என் உயிரை வாங்குற? சரி சரி, இதுதான் கடைசி அவளை பத்தி பேசுறது, சரியா? இததான் வந்த 4 ஹவரா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப 5 ஹவர் ஆக போகுது. நம்ம எப்போ வந்தோம் தெரியுமா? நான் அழுதுருவேன்ல. சரி வா மச்சான், அவளை போய் பார்த்துட்டு ம் அப்படியே ஸ்ட்ரைட்டு வீட்டுக்கு போயிரும். இங்க பாரு கார்த்தி, உனக்கு நிறைய ஓவர் ஆயிட்டு. இப்போதைக்கு அங்க போக வேண்டாம், சரியா? காலையில கூட்டிட்டு போறேன். காலையில போயிட்டு எதையாச்சும் ஒரு கிஃப்ட வாங்கி அவ கையில கொடுத்துட்டு, எம்மா தாயே, உன் புருஷனோட நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு, இத்தோட உன் சங்காத்தம் வேணாம் அப்படின்னு தலையை முழுகிட்டு வருவோம். ஆ, அப்படிலாம் முடியாது, அப்படிலாம் முடியாது. நல்ல பெரிய கிஃப்டா வாங்கி கொடுக்கணும், சரியா? சின்ன கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. யானும் மச்சான், உன் அணுவா இன்னொருத்தன் பொண்டாட்டி ஆக போறாடா. ஆ, அவன் என்னதான் இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு. ஷோ கடவுளே, இவனுக்கு முத்திட்டுன்னு நினைக்கும் பைத்தியம். பேசாம உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவா. ஆ, நானும் வேணா துணையில பக்கத்துல படுத்துக்கிறேன். மச்சான், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் நீ இருப்பல மச்சான், அப்ப நானும் அங்கனே இருந்துக்கிறேன். சரி வா, போய் அங்கேயாச்சும் சேருவோம். ம் சரி, கண்டிப்பா கூட்டிட்டு போனோம். ம் கூட்டிட்டு போறேன் வா. ஷோபா கடவுளே, வரேன்னு சொன்னானே, வீட்டுக்கு கொண்டு போய் இவனை கொலை பண்ணிடுறோம் முதல்ல. என்ன மச்சான் சொன்னா? ஒன்னும் சொல்லப்பா, வாப்பா போவோம். ஆ சரி போவோம். நாளை காலையில கூட்டிட்டு போனோம், சரியா? என் உயிரே போனாலும் கூட்டிட்டு போறேன்டே, போதுமா? தேங்க்ஸ் மச்சான். ம் சரி, வந்து தொலை, போவோம் வீட்டுக்கு. ம் சரிடா.